டாக்டர் போஸ் நீங்க தானே? வணக்கம். ஆமா நீங்க? நான் கார்த்திக், இவன் ராகேஷ். ஹலோ. நாங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டலோட சமூக சேவகர்கள். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபைன். திருமலை சேரிட்டி ட்ரஸ்டால சுத்து வட்டாரத்துல இருக்கிற 315 கிராமங்களுக்கு அடிப்படை மருத்துவ சேவைக்காக 2010 ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஹாஸ்பிட்டல். டாக்டர் உயரிய சிந்தனையோடு திரு என்.எஸ். ஐயங்கார், திரு என்.ஆர். சுவாமி ஆகியோர்களால் துவக்கப்பட்டது இந்த கருணை பணி. ஏழைகளுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாலும் தரமான உன்னதமான மருத்துவ சேவை வெளியில பரவி மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ்ன்னு அனைத்து தர மக்களும் சிகிச்சைக்காக வந்துகிட்டு இருக்காங்க. கருணை தான் எங்கள் மொழி. மெடிக்கல் ரெக்கார்ட் ரூம் ஆராய்ச்சிக்காகவும் பிற்கால தேவைக்காகவும் நோயாளிகளின் சிகிச்சை விவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. பார்மசி வசதிக்காக வரவேற்பறையிலேயே. மருந்து வாங்க வெளியே நோயாளிகள் அலைய வேண்டாம். அடிப்படை மருத்துவ சேவைக்காக என்று ஆரம்பித்தது குறுகிய காலத்திலேயே முதன்மை ஹாஸ்பிட்டலாக முழுமையான வசதிகளோடு 24 மணி நேர எமர்ஜென்சி, பரிசோதனை, சிகிச்சை என தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை டாக்டர் சேஷாத்ரி அவர்கள் தலைமையில் இயங்கி வருகிறது. உட்சுரப்பியல் துறையில் நிபுணரான இவர் பொது மருத்துவத்திலும் சிறந்த வல்லுநர். பெயர் பெற்ற வேலூர் CMC மருத்துவமனையில் இருந்து சமீபத்தில் உட்சுரப்பியல் துறையின் தலைவராகவும் பேராசிரியராகவும் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். சமூகத்தில் தழைத்தோடி இருக்கும் பல நீண்டகால நோய்களுக்கு அக்கறை செலுத்தும் வகையில் திருமலை மிஷன் மருத்துவமனையில் திட்டங்கள் பலவற்றை நடத்தி வருகிறார். டாக்டர் சேஷாத்ரியின் உன்னத வழிகாட்டுதலில் எல்லா துறைகளிலும், குறிப்பாக கேன்சர், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தைராய்டு, வளர்ச்சிதை குறைபாடு, எலும்புப்புரை ஆகிய துறைகளில் கனிவான திறமையுள்ள மருத்துவர்கள் உள்ளன்போடு சிகிச்சை அளிக்கிறார்கள். எக்ஸ்ரே டாக்டர், இது டெக்ஸா ஸ்கேன் எக்யூப்மெண்ட். ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு தேய்மான நோயின் துல்லியமான அளவை கண்டறிகிற சாதனம். இந்த சுத்து வட்டாரத்துல நிறைய பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வசதியை ஏழைகளுக்காக இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஏழைகளுக்கு இலவசம். இது தவிர எலும்பு தேய்மான நோய் பற்றிய புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த ஆஸ்டியோபோரோசிஸ் விழிப்புணர்வு முகாம்களை நடத்திட்டு வரோம். இதுவரை ஏழ்மையில இருக்கிற ஏறத்தாழ 2000 பேருக்கு எலும்பு தேய்மான நோய்க்காக இலவச சிகிச்சை அளிச்சிருக்கோம். நோயாளிகள் தங்க ஆண்கள், பெண்களுக்கான பொது மற்றும் தனித்தனியாக வார்டுகளும் கூடுதலாக சிறப்பு வார்டுகளும் இருக்கு. அனைத்து வசதிகளும் கொண்ட ஆபரேஷன் தியேட்டர், திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டலின் இதயம் இந்த லேப். நோயின் தன்மை அறிய நவீன வசதிகள் அனைத்தும் அடங்கிய பரிசோதனை சாலை. வேலூர் CMC ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தியுள்ள தர கட்டுப்பாடு, தர உறுதி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இங்கிருக்கும் டாக்டர்களின் கூடுதல் பலம் இந்த லேப். திருமலை அறக்கட்டளையால ஹாஸ்பிட்டலால பலனடைஞ்சவங்க அன்னம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா கிராம மக்களிடையே
நேரடியாக பேசி பழகி உணவு, சுகாதாரம், நோய் வராமல் காத்தல் குறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துறாங்க. நோயால பாதிக்கப்பட்டவங்கள இங்க வரவழைச்சு சிகிச்சை அளிச்சு காப்பாத்துறாங்க. மாறி வரும் வாழ்க்கை முறை மாற்றத்தால இன்னைக்கு இளைஞர்கள்ல இருந்து வயசானவங்க வர மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலின்னு பாதிக்கப்படுறாங்க. இந்த வலிக்கு உடனடி நிவாரணம் மருந்துகள். ஆனா நிரந்தர நிவாரணம் வேணும்னா பிசியோதெரபி தான் வழி. இங்க அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. உதவ தெரபிஸ்டும் இருக்காங்க. அமேசிங். ஹாஸ்பிட்டல அழகா அக்கறையா நிர்வகிக்கிறீங்க. கங்க்ராட்ஸ். ஆமா, இவங்க மூட்டு தேய்மான பேஷண்ட் உள்ள கவுன்சிலிங்காக போறாங்க. என்னாச்சு டாக்டர்? இவங்களுக்கு இடுப்பெலும்பும் தொடையெலும்பும் சில இடத்துல தேய்மானம் இருந்துருக்குங்க. இவங்க மேலும் விழுந்துட்டதுனால இவங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஏற்பட்டுடுச்சுங்க. இது சரியாகணும்னா சர்ஜரி பண்ணியே ஆகணும். இந்த நோயோட பேர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்பு தேய்மான நோய். இது சரியானா நீங்கள் முதல்ல பெட்டில் அட்மிட் ஆகணும். நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறேன். அப்புறம் நான் கொடுக்குற மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 1 மாதமாவது பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். பிறகு நாங்கள் மெதுவாக நடக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? மாறி வரும் சூழ்நிலையில மக்கள் வெயிலையே எட்டி பார்க்கறது இல்லை. அந்த காலத்து மக்கள்லாம் வெயில்ல வேலை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு விட்டமின் டி கிடைச்சது. பிறகு அந்த காலத்து மக்கள்லாம் நிறைய மாடு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க நிறைய பால் குடிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு நிறைய கால்சியம் சத்தும் கிடைச்சது. இதனாலதாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த காலத்துல அதிகமா இல்லை. எலும்புல கூட தேய்மானம் ஏற்படுமா டாக்டர்? ஏற்படுமே. நமக்கு வயசு ஆக ஆக நம்ம எலும்புல இருக்க கால்சியம் சத்து எல்லாம் குறைஞ்சி நம்ம கை எலும்பு, கால் எலும்பு, இடுப்பு எலும்பு, முதுகெலும்பு எல்லாம் தேய்மானம் ஏற்படுங்க. இது வந்து ஆண்களுக்கு 60 வயசுல ஏற்படும், பெண்களுக்கு 50 வயசுக்கு மேல ஏற்படுங்க. இதெல்லாம் செஞ்சா சிவரேகா குணமாயிடுவானா டாக்டர்? சர்ஜரி பண்ண உடனே நான் கொடுக்குற மருந்து மாத்திரையில சாப்பிட்டா சரியாயிடும். இன்னைக்கு ஈவினிங் டிவியில வர நியாய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் ஆஸ்டியோபோரோசிஸ் பத்தி பல விஷயங்கள் தெரியுங்க. திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை பற்றி விவாதித்து வருகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் எலும்பு தேய்மானத்தை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். எலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டு விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒரு பக்கம், பெறாதவர்கள் மறுபக்கம். இவ்விருவரும் விவாதிக்க இருக்கிறார்கள். எலும்பு தேய்மானத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் உலகத்தரத்தில் பரிசோதனை சாலை. வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலின் தரக்கட்டுப்பாடு, தர உறுதியோடு இயங்கும் லேபரட்டரி. உலகத்தரம், உன்னத சேவை, உயரிய சிகிச்சை. மக்கள் சேவையில் என்றென்றும் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல். திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மேடம், நீங்க சொல்லுங்க, எலும்பு தேய்மானம் என்றால் என்ன? நாம நடக்கும்போது செருப்பின் அடிப்பகுதி தேஞ்சு போற மாதிரி நம்ம எலும்பும் தேஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ இதுவாதி தெரிஞ்சிருக்கீங்களே, மற்றவங்க கிட்ட கேட்போம். மேடம், நீங்க சொல்லுங்க, எலும்பு தேய்மானம் எதனால ஏற்படுது, எங்கெங்கெல்லாம் ஏற்படுது? வயது ஆக ஆக இடுப்பெலும்பு, முதுகெலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு போன்றவற்றிலெல்லாம் தேய்மானம் ஏற்படுகிறதுன்னு மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க தான் இந்த நீயா நானா நிகழ்ச்சிக்கே வந்திருக்கேன். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. எலும்பு தேய்மானம் என்பது இன்றைய மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு வகை நோய். ஆனால் நீங்கள் அதை பற்றி சரியாக தெரியலன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுக்குது. கவலைப்படாதீங்க,
என் எலும்பே தேஞ்சு போனாலும் உங்களுக்கு எலும்பு தேய்மானத்தை பற்றி சொல்லியே தீருவேன். நீங்கள்லாம் சிகிச்சை எடுத்துருவீங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எலும்பு தேய்மானத்தை எப்படி உணர்றீங்க? என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுங்க. முதுகு ரொம்ப வலிக்கும். மாடிப்படி ஏறி இறங்க முடியாது. கால் வலிக்கும். நாள் ஆக ஆக காலில் இருக்கிற சக்திலாம் குறைஞ்சிருதுங்க. எலும்புக்கு எதெல்லாம் வரக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எலும்பு தேய்மானம் எதனால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? விட்டமின் டி அப்புறம் கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் ஏற்படுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைவானதால எலும்பு தேய்மானம் ஏற்படுதுன்னு டாக்டர் சொன்னதா அவங்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கால்சியம் மற்றும் விட்டமின் டி அதிகரிக்கணும்னா என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு? கீரை, மீன், பால், காய்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க. பிறகு காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம ராமாயணத்தில் வர கூனி போல மாறிடுவோமா. கூனியா? அதான் மேடம், நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த அருணாச்சலம் படத்தில் வர வடிவுக்கரிசி போல கூணு போட்டுருவோமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம உடம்புல விட்டமின் டி மற்றும் கால்சியம் கம்மியாக இருக்குது தாங்க. இப்போ விழிப்புணர்வு இல்லாதவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்போம். மேம், சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிறகு என்ன செய்வீங்க? டிவி சீரியல் பார்ப்பேன். அதை பற்றி பக்கத்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவேன். வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேங்க. எழுந்து ஈவினிங் சாப்பாடு தயார் செய்வேங்க. ஆக மொத்தத்தில் அதிகமாக வேலை செஞ்சா எலும்பெல்லாம் தேஞ்சு போகுதுன்னு டிவி முன்னாடி இருக்கீங்க. எக்ஸசைஸ்லாம் செஞ்சா ஏங்க தேய்மானம்லாம் ஏற்பட போகுது? காலைல எழுந்தா வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இது எல்லா வேலையும் நான் தாங்க செய்கிறேன். இதுக்கு மேலே எக்ஸசைஸ் வேற தேவையா? எக்ஸசைஸுங்கிறது வேற, வேலைங்கிறது வேற. எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கவங்களுக்கும் கால்சியம் சத்து உள்ள உணவு எடுத்துக்காமல் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எலும்பு தேய்மானம் ஏற்படும். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல தேய்மானம் ஏற்பட்டிருக்கு? முதுகு எலும்புலையும் இடுப்பு எலும்புலையும் தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. எதனால் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அதிகமாக அரிசி சாதம் சாப்பிடுவேங்க. என்னால் சாதம் சாப்பிடாம இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் வேலையும் ரொம்ப குறைவு. சரியாக எக்ஸசைஸும் செய்ய மாட்டேன். அதனால் டாக்டர் எளிதான உடற்பயிற்சியும் விட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்துள்ள உணவை எடுத்துக்க சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் 2 டம்ளர் பால் தவறாமல் குடிக்க சொன்னாருங்க. நம்ம உணவை சாப்பிட்றோமோ இல்லையோ, அவர் கொடுக்குற மாத்திரையை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் சாப்பிட சொன்னாருங்க. இதுதாங்க கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழ் என்பதை போல கால்சியம் சத்தில்லா உணவும் உடற்பயிற்சி இல்லா உடலும் எலும்பு தேய்மானத்தால் பாழ் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். எலும்பு தேய்மானத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல். மூட்டுவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி போன்ற அனைத்து வலிகளுக்கும் மருந்துகள், உடனடி நிவாரணம். ஆனால் நிரந்தர நிவாரணத்திற்கு பிசியோதெரபி. உலகத்தரம், உன்னத சேவை, உயரிய சிகிச்சை. மக்கள் சேவையில் என்றென்றும் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல். திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இருங்க, நம்ம ஒருத்தரை கவனிக்க வேண்டியது இருக்கு. சார், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க. நம்ம வானாப்பாடி வட்டத்தில் 2000 பேருக்கு பரிசோதனை செய்திருக்காங்க. இதில் 162 பேருக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டிருக்கு என்று டாக்டர்களுடைய கணக்கெடுப்பு கூறுகிறது. வந்துட்டாரியா கேப்டன் கணக்கெடுப்பை பற்றி சொல்ல? மேடம், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். எலும்பு தேய்மானம் யாருக்கு அதிகமாக ஏற்படும்? ஆண்களுக்கா இல்லை பெண்களுக்கா? நிச்சயமா பெண்களுக்கு தான். இது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்? மாதவிடாய் காலத்துல பெண்கள் உடம்பில் இருக்கும் கால்சியம் அளவு குறைகிறது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதாலும் அடுத்தடுத்து கர்ப்பம் தெரிப்பதாலும் பெண்கள் உடம்பில் இருக்கும் கால்சியம் அளவு குழந்தைகளுக்கு போயிடுது. அதுக்காக குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலைங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் கால்சியம் மற்றும் விட்டமின் டேப்லெட்ஸை எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஆனா இதை யாருமே செய்யறது இல்லைங்க. மேலும் மாதவிடாய் நின்ற பிறகு ஹார்மோன் சுரப்பது குறைவதாலும் பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கர்ப்பம் தெரிப்பதை தள்ளி போடணும். இதனாலதான் அரசாங்கம் ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் 2 வருடமாவது இடைவெளி இருக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரியவங்களுக்கு சரி, குழந்தைகளுக்கு எதுவுமே இல்லையா? நிச்சயமா இருக்குங்க. அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த நாகரீக காலத்துல குழந்தைங்க பாலே குடிக்கிறது இல்ல.
பெப்சி, மிரண்டா போன்ற கூல்ட்ரிங்க்ஸை தாங்க அதிகமாக குடிக்கிறாங்க. பிற்காலத்தில் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்க தினமும் 2 டம்ளர் பால் குடிச்சா அவங்க உடம்புல இருக்க கால்சியத்தோட அடர்த்தி சரியான அளவுல வளருமா. அதே போல தாங்க எலும்புக்கு வேலையும் கொடுக்காம ஓடி ஆடி விளையாடாம எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் சூரிய வெளிச்சம் படாம இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்கலாம் வெளியே வெயில போய் விளையாடுறதே இல்லை. இதை தவிர்க்க தான் இப்ப எல்லா ஸ்கூல்லையும் கேம்ஸ் பீரியட் தராங்க. ஏன்னா அந்த அரை மணி நேரமாவது அவங்க உடம்புல சூரிய வெளிச்சம் படணும்னு தாங்க. இப்போ எலும்பு தேய்மானத்தில் சிறப்பு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் லக்ஷ்மி இங்க வந்திருக்காங்க. அவர்களிடம் இருந்து இதை பற்றி தெரிந்து கொள்வோம். எலும்பு தேய்மானத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நீயா நானா. திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல். மூட்டுத் தேய்மானம் ஆஸ்டியோபொராசிஸ் நோயை துல்லியமாக கண்டறிய டெக்ஸா ஸ்கேன் கருவி. உலகத்தரம், உன்னத சேவை, உயரிய சிகிச்சை. ஏழைகளுக்கு இலவசம். மக்கள் சேவையில் என்றென்றும் திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல். திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். எலும்பு தேய்மானத்தில் சிறப்பு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் லக்ஷ்மி இங்க வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து இதை பற்றி தெரிந்து கொள்வோம். எலும்பு தேய்மானம் எதனால ஏற்படுது? இந்த கேள்விக்கு ஒரு சென்டென்ஸில் பதில் சொல்ல முடியாது. இந்த எலும்பு தேய்மானம்ங்கிறது நிறைய காரணங்கள்னால வரும். முக்கியமாக இப்போ இந்த ஸ்கிட்டில் நீங்கள் எல்லாரும் பார்த்த மாதிரி வைட்டமின் டி டெஃபிஷியன்சியும் கால்சியம் டெஃபிஷியன்சியும், அதாவது உடம்புல கால்சியமும் வைட்டமின் டியும் குறைவாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஸோ இந்த மூணும் சரியாக இல்லைன்னா, பற்றாமல் இருந்ததுன்னா எலும்பு தேய்மானம் வரும். இந்த பிரச்சனைனால எந்த வயதினர் பாதிக்கப்படுகிறார்கள்? வெளியில் தெரியற அளவு பாதிப்புனா இது தெரியறதுக்கு கொஞ்சம் வயசாயிடும். அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே ஏற்பட்ட பெண்கள், ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தான் இது இதோடைய இஃபெக்ட்ஸு தெரியும். ஆனால் இதோடைய ஆரம்பம் ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால்சியம் பற்றாக்குறை, வைட்டமின் டி இல்லாமல் போகிறது, லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம நிறையா எக்ஸசைஸும் ஓடி ஆடி விளையாடுறது, வெளியில்